ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ யாருக்கானது அப்படின்னா, நான் சார்ஜ் போட்டு மறந்துடுவேன், ஸோ என் ஃபோன் வந்து ஓவர் சார்ஜ் ஆகிடுது அப்படிங்கிறவங்க 99% இல்லை 100% ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் பெட்டராக இருக்கும், ரிங் அடித்தா நல்லாயிருக்கும், இல்லை அலாரம் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச் ஆப்ஷனில் மேக்ரோ ட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். மேக்ரோ DROID. ஸோ மேக்ரோ ட்ராய்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ டிவைஸ் ஆட்டோமேஷன் மேக்ரோ ட்ராய்ட் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்துட்டு நிறைய ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் நிறையா அதில் எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி சிம்பிளாக எப்படி வந்துட்டு பேட்ரி லெவல் மட்டும் மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அல்லோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அல்லோ கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பே பண்ண சொல்லி அப்கிரேட் கேட்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம அப்கிரேட் பண்ண வேணாம். ஸோ பேக் வந்துடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ 7 days ரிமைனிங் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண இந்த டேஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு ஆட் ஃப்ரீ டேஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு இங்கே ரிவார்ட் அட்வர்ட்ஸ்ன்னு இருக்கும், இல்லை அப்கிரேட் டு ப்ரோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து வாட்ச் அட்வர்ட் கொடுத்தீங்க, ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 3 days எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணும்போது வீக்லி 1 or 2 times 2 time ஆட் பார்த்தீங்கன்னா திருப்பி 1 week உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ரோஸ்குள்ளே போங்க. கீழே வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே வந்துட்டு நம்ம நேம் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டரி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பேட்டரி நோட்டிஃபிகேஷன் தான் வேணும். ஸோ அதனால் நம்ம பேட்டரி ஸோ நான் சார்ஜ் வந்துட்டு 100% வேணாம், ஒரு 99% இருந்தால் போதும். 100%ங்கிறது எக்ஸாக்டானது. ஸோ 99% எனக்கு அதோட நான் சார்ஜர் டிஸ்கனெக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறனால நான் 99 செட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஆப்ஷன் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இந்த ஆப்பில். ஸோ பேட்டரி அட் 99% அப்படின்னு சொல்லிட்டு நேம் செட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கும். ட்ரிகருங்கிறது எது வந்துட்டு இந்த ஆக்ஷனை வந்துட்டு ட்ரிகர் பண்ணணும். ஸோ பேட்டரி 99% வந்தால் நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு பேட்டரி லெவல் தான் இங்கே ட்ரிகர். ஆக்ஷனுங்கிறது என்ன மாதிரி நமக்கு ட்ரிகர் ஆகணும். ஸோ நமக்கு வந்துட்டு ரிங் அடிக்கணும், நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ ரிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஃபோனை வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் பவர்லேருந்து. கன்ஸ்டன்ஸுங்கிறது ஏதாவது கண்டிஷன்ஸ், இது ரன் ஆகிறதுக்கு பேட்டரி 99% வரணும்னா சார்ஜரில் கனெக்ட் ஆகிருந்தால் தான் வரணும். சார்ஜ் கனெக்ட் பண்ணாத போது 99% இருந்தால் நமக்கு ரிங் வரக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன்லாம் செட் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ அப்போ இங்கே நம்ம ட்ரிகர் ஆட் பண்ணலாம். ஓகே கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் கொடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு பேட்ரி பவர்னு செகண்டாகவே இருக்கும். ஸோ பேட்ரி கொடுங்க. இங்கே நமக்கு பேட்ரி லெவல், ஸோ பேட்ரி லெவல் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர் எனி சேஞ்ச் அப்படிங்கிறப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்போது இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ அதனால் இன்க்ரீஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ பேட்ரி லெவல் வந்துட்டு 99 இல்லை 100% எதுனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம 99% செட் பண்ணிப்போம். ஸோ பேட்ரி 99%ல் நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி ட்ரிகர் வரணும், நமக்கு வந்துட்டு ரிங் வந்து வரணும். ஸோ ரிங் நமக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், கீழே வந்துட்டு மீடியா கொடுங்க. ஸோ மீடியாவில் ப்ளே ஆர் ஸ்டாப் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு சூஸ் ஃபைல் இருக்கும். நீங்கள் கீழே இருக்கிற எந்த நோட்டிஃபிகேஷன் டோன்ஸ்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளான நோட்டிஃபிகேஷன் டோன்ஸ் என்னோடய ஃபோனில் இருக்கிறது. ஸோ உங்கள் ஃபோனில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ரொம்ப மெசேஜ் வர மாதிரி சிங்கிள் டோனாக இருக்கும். ஸோ இது எனக்கு வேணாம், எனக்கு லென்த்தான சவுண்டு கேட்டால் தானே நமக்கு ஃபோன் வர்ற மாதிரி ஒரு 20 seconds ரிங் வந்தால் தான் நமக்கு வந்துட்டு தெரிய வரும் இது வந்துட்டு பேட்டரிக்கான ரிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த மாதிரி ரிங் டோன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பபிள் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வெறும் இந்த சவுண்ட் மட்டும்தான் வரும். இது நம்ம வேறு ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த சவுண்டு நமக்கு சரியாகவே கேட்காது, நமக்கு தெரியவும் வராது. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணுறதுல பர்பஸ் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய லென்த்தியான ஒரு ரிங் ஃபைல் வந்துட்டு ரிங் டோன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்துட்டு மேக்ரோடாய்ட் டிஃபால்ட்டில் ரிங்கர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிங்கருங்கிறது எனக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ அடுத்து ஓகே கொடுங்க. என்ன ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் வந்துட்டு ஒரு மேனுவலாக ஒரு ரிங் டோன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டோனை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1+ அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். கன்ஸ்ட்ரைன்ஸில் வந்துட்டு சேம் பேட்ரி பவர் கொடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு பவர் கனெக்டட். ஸோ பவர் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வரணுமா, இல்லை பவர் கனெக்டடாக இருக்கும்போது வரணுமா? நம்ம பவர் கனெக்டடாக இருக்கும்போது தான் வரணும். ஸோ பவர் கனெக்டட் இல்லாதப்போ நமக்கு இந்த ரிங் டோன் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பவர் கனெக்டட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ வயர்லெஸ் எல்லாத்துக்குமே ஓகே பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா சேவ் கேட்கும். டிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொரு டைமும் பவர் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது 99% வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு
இந்த மேக்ரோ உங்களுக்கு ரிங்டோன் வந்துட்டு எனேபிள் பண்ணிடும். நீங்கள் மேக்ரோவை ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் டெஸ்ட் ஆக்ஷன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துடுங்க. ஸோ இது ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹோம் பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து பாப்அப் மாதிரி காமிக்கும். ஸோ அதில் வந்துட்டு பேட்டரி ஆப்டிமைசேஷனில் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி அது கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து மேக்ரோ ட்ரைட் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இல்லைனா நீங்கள் ஆப் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆண்ட்ராய்ட்ஸ் என்ன பண்ணிடும், இந்த ஆப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே பேக்ரவுண்டில் க்ளோஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பவர் கனெக்ட் பண்ணும்போது இந்த மேக்ரோ கரெக்டாக ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் பேட்டரி ட்ரைன் ரொம்பவும் ஆகாது. எந்த ஒரு சேஞ்சஸுமே எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு பேட்டரி ஆப்டிமைசேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சிம்பிள் செட்டிங். இந்த ஒரு செட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இதில் நிறையா பீப்புள் இந்த மாதிரி அவங்களே ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்களே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து நமக்கு தேவையானதை கூட நம்ம யூஸ் பண்ணோம்னா எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் இங்கே தேர்டாக பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டாப் நியூ இருக்குது, டாப் ரேட்டட் இருக்குது. ஸோ டாப் ரேட்டட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு டாப் ரேட்டட். ஸோ யூடியூப்பில் ஆட்டோ ஸ்கிப் ஆட்ஸ். நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு ஆட்ஸ் வந்து ஸ்கிப் ஆகிடும். ஸோ இந்த மேக்ரோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். நான் அதிகமாக யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்க மாட்டேன் மொபைலில். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க பாருங்கள். நீங்கள் கீழே போனீங்கன்னா பாருங்கள், சீக்ரெட்லி ரெக்கார்ட் ஆடியோ. ஸோ ஆடியோ ரெக்கார்டுமே வந்துட்டு சீக்ரெட்டாக பண்ணலாம். ஸோ அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு உங்களுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, டிசேபிள் ப்ளூடூத். ஸோ இந்த மாதிரி ப்ளூடூத் நான் கனெக்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ப்ளூடூத் டிவைஸில் கனெக்ட் ஆகணும். ப்ளூடூத் டிவைஸில் கனெக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மியூசிக் பிளேயரில் மியூசிக் ப்ளே ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேஷன்ஸாக வர மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பாருங்கள், ஃபுல் பேட்டரி 100%ம் ஆல்ரெடி ஒருத்தவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.